வீரபாண்டிய கட்டபொம்மன் கூடவே இருந்து அவனை காட்டி கொடுத்தானே எட்டப்பன், அவன் நண்பன் இல்ல, நண்பன் மாதிரி. ஜூலியஸ் சீசரோட கூடவே இருந்து அவனை குத்தி கொன்னானே புரூட்டஸ், அவன் நண்பன் இல்ல, நண்பன் மாதிரி. அந்த உருவத்தில் இருந்த துரோகி சார். வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆஸ்துரையை சுட்டு கொன்னுட்டு தன் உயிரையும் மாய்த்து கொண்டானே வாஞ்சிநாதன், அவன் தான் சார் உண்மையான நண்பன். கும்பகோணம் தீ விபத்துல அந்த எல்கேஜி குழந்தைய தீயிலிருந்து தூக்கிட்டு வந்துட்டார் அவங்க சித்தப்பா. அந்த சித்தப்பா காலை கட்டிக்கிட்டு அந்த குழந்தை அழுகுது, சித்தப்பா என்னைய காப்பாத்திட்டீங்க, என் ஃப்ரெண்டு சூர்யா உள்ள மாட்டிக்கிட்டா, அவளை காப்பாத்து சித்தப்பான்னு அழுதுச்சே. அந்த குழந்தை தாங்க நட்புக்கு உண்மையான உதாரணம். நீங்க சொல்றவங்களாம் நண்பர்கள் என்ற பெயரில் கூட இருக்கின்ற துரோகிகள். ஐயா, ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாம 40 நாள் வாழலாம், தண்ணி இல்லாம 4 நாள் வாழலாம், காற்று இல்லாம சில நிமிடங்கள் வாழலாம். ஆனால் நண்பர்கள் இல்லாமல் ஒரு நொடி கூட வாழ முடியாதுங்க. அதுதான் உண்மையான நட்பு. உறவுங்கிறது ஒரு மலர் மாதிரிங்க. நீங்க தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லனா வாடி போயிரும். ஆனா நட்புங்கிறது மலை மாதிரி, ஏறி மிதிச்சாலும் தாங்கி நிப்பாங்க. அவன் தான் உண்மையான நண்பன். இன்னைக்கு காலையில என்னோட 5ஆம் கிளாஸ் ஃப்ரெண்டு எனக்கு SMS அனுப்பியிருந்தா, உன்னை போல் ஒரு தோழி கிடைப்பாள் என்று தெரிந்திருந்தால் நான் பிறக்கும் போது கூட அழுதிருக்க மாட்டேன்னு சொன்னா அதுதாங்க உண்மையான நட்பு. இவ்வளவு பாசமா, இவ்வளவு பிரியமா, இவ்வளவு அன்பா இருக்கிற பெத்த தாய ஏங்க முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறீங்க? உங்களை வளர்த்த அம்மா தானே, உங்களை பெத்த அம்மா தானே, உங்களை 10 மாசம் வயிற்றுல வச்சிருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாலே அவளை ஏன் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கிறீங்க? நண்பர்கள் நம்மை சிரிக்க வைப்பதற்கு 1000 காரணங்களோடு காத்திருப்பார்கள். உறவுகள் நம்மை அழ வைப்பதற்கு 100 காரணங்களோடு காத்திருப்பார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. புதுச்சேரியில 4 ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நண்பனுடைய அப்பா விபத்துல செத்து போயிட்டாரு. அவனுக்கு படிக்கிறதுக்கு வசதி இல்ல, ஸ்கூலை விட்டு நிக்க போனான். 3 நண்பர்களும் அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டாங்க, எங்களை மாதிரி நினைச்சு அந்த பையனையும் படிக்க வச்சிருங்களேன்னு. அந்த தகப்பைங்க சொன்னாங்க, தண்டத்து உன்னைய படிக்க வைக்கிறதே பெரிய தண்டம், உனக்கு ஃப்ரெண்டு வேறையாக்கும் போடான்ட்டாங்க. உடனே இந்த 3 நண்பர்களும் என்ன செய்தார்கள் தெரியுமா? டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெட்ரோல் பல்க்ல வேலை பார்த்து போற வரவங்களுக்கு ஷூ பாலிஷ் பண்ணி ஹோட்டல்ல எச்சியலை எடுத்து தங்களுடைய ஃப்ரெண்டை படிக்க வைத்தார்கள் என்றால் நண்பனுக்காக தன்மானத்தையும் இழந்து வருமானத்தை தேடி கொடுப்பது நட்பு மட்டும்தான் சார். ஒரு விஷயம், கணவன் மனைவி என்கின்ற உறவை ஒரு விவாகரத்து பிரித்து விடும். அக்கா தங்கை உறவை 5 பவுன் நகை பிரித்து விடும். அண்ணன் தம்பி உறவை ஒரு சொத்து பத்திரம் பிரித்து விடும். அப்பா பிள்ளை உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்து விடும். உலகத்தில் யாராலையும் பிரிக்க முடியாத கற்பு உள்ள உறவு என்றால் அது நட்பு தான், நட்பு தான். பால் குடிச்ச அறிவழிஞ்சு போகும் முன்னு, எருமை பால் குடிச்சா எப்போ வந்து சேருமன்னு, காராம்பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமே. இங்க நிக்குதே எங்க உறவு, தங்கச்சியோட பிள்ளைக்கு தங்கத்துல சங்கு செஞ்சு விளையாடுறே, இதுதானே என் தாய் மாமன் உறவு. ஆட்டுப்பால் கொடுத்து முடிச்சாச்சு, எருமைப்பால் கொடுத்து முடிச்சாச்சு, அடுத்து தாய் மாமே காராம்பசு ஓட்டி வாரானா. கடைசி வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கவே மாட்டீங்களா? ஒரு பெண்ணோட பிரசவ வலி அப்படிங்கிறது ஒரு துப்பாக்கி தோட்டா ஒரு உடலை துளைத்து வெளியேறதுக்கு சமமான வேதனை ஐயா. அந்த கஷ்டமான நேரத்தில் கர்ப்பிணி பெண்ணை 7வது மாதத்திலேயே வளைகாப்பு போட்டு தன்னுடைய தாய் வீட்டில் கொண்டு வந்து விடுவாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த கஷ்டமான நேரத்தில் கூட அவள் உடன் பிறந்த அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, மாமா, அத்தை, தாத்தா, பாட்டி, இந்த உறவுக்காரங்கள்லாம் அவளுக்கு உதவியாக இருப்பாங்கங்கிறதுனால தான் தலைப்பிரசவம் தாய் வீட்டில் நடக்கணுங்கிற பண்பாடு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். இதுல இருந்தே தெரியலையா துன்பத்தில் உதவுற எங்கள் உறவினர்கள் என்று? இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒரு கண்டம், ஈரான் ஈராக்குக்கு அமெரிக்கா ஒரு கண்டம், தமிழனுக்கு இலங்கை ஒரு கண்டம். நம்மள மாதிரி ஆளுகளுக்கு உறவுதான் சார் பெரிய கண்டம். இந்த அரட்டை அரங்கத்துக்கு பெரிய கண்டம்
உறவுங்கிறது கரண்ட் மாதிரி சார், வரும் ஆனா வராது. எப்ப வரும் எப்ப போகும்னு எவனுக்கும் தெரியாது. சம்சாரம் அது ஒரு மின்சாரம்னு முன்னாடி சொல்லுவாங்க, எனக்கு அப்ப புரியல. ஆனா இன்னைக்கு கரண்ட் இல்லாம விவசாயி ஒரு பக்கம் கத்துறான், +2 படிக்கிற பொம்பளை பிள்ளை ஒரு பக்கம் கத்துது, தொழில் பண்றேன் பூரா அல்றான். இப்பதான் எனக்கு புரியுது சம்சாரம் அது ஒரு மின்சாரம்னா என்னங்கிறதேவும். உறவும் நமக்கு ஒத்து வராது, கரண்டும் நமக்கு இனி ஒத்து வராது. அதாவது சார், ஒரு பத்திரிக்கையில மாமன் ஒரு 100 பேர் அடிச்சிருப்பாங்க, இந்த பக்கம் சித்தப்பாமர்கள் ஒரு 100 பேர் அடிச்சிருப்பாங்க. ஆனா மொத்தமா சுற்றமும் சூலமும் போட்டு நண்பர்கள் மட்டும்தான் போட்டிருப்பான். ஆனா இந்த பத்திரிகையில பேர் போட்ட பூரா கல்யாணத்துக்கு வந்து சொந்த பந்தம் நல்லா சாப்பிட்டுட்டு அவனையே 1008 குறை சொல்லி சண்டை போட்டுட்டு போயிடுவான். ஆனா இவன் நண்பர் என்ன செய்வான் தெரியுமா? வாழைமரம் வெட்டி கட்டி சோறு எல்லாம் பரிமாறி பண்டபாத்திரம் எடுத்து கொடுத்து, இவன் மாமன்னா அவனும் மாமன்பான், இவன் சித்தப்பன்னா அவனும் சித்தப்பான். இவனுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ இருக்க சொந்த பந்தத்தை எல்லாம் சாப்பிட வச்சு அவனும் சாப்பிடாம கடைசியா மண்டபத்துக்கு கதவை பூட்டி சாவியை கொடுத்துட்டு போறான் பாருங்க, அவன் தான் சார் நண்பன். சொல்லுவாங்க, பத்திரிகையில் பேர் இல்லை என்று திருமணத்தை நிறுத்துகிறது உறவு கூட்டம். பத்திரிகையில் பேரே இல்லாத நண்பர்கள் இன்று திருமணத்தில் எச்சில் இலை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் சார் இன்னைக்கு உண்மை. ஐயா, எங்க ஊர்ல பெரிய ஃபேமஸ் அப்படின்னா என்னன்னா ஆண்டாள் கோயில் தேர் திருவிழா. அந்த திருவிழால இந்த பெண் உறவுகள் இருக்காங்க இல்லையா, அம்மா பாட்டி சித்தி அத்தை, இவங்கெல்லாம் அந்த வீட்டு பிள்ளைகளை இடுப்புல வச்சிருப்பாங்க. ஐயா, எதுக்கு தெரியுமா? நான் பார்க்குற உலகத்தை நீயும் பாரு அப்படிங்கிறதுக்காக. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆண் உறவுகள் இருக்காங்கல்ல, தாத்தா அப்பா சித்தப்பா மாமா, இவங்கெல்லாம் தன்னுடைய வீட்டு குழந்தைகளை தோள் மேல வச்சிருப்பாங்க. எதுக்கு தெரியுமாயா? நான் பார்க்குற உலகத்தை மட்டும் இல்ல, நான் பார்க்காத உலகத்தையும் நீ சேர்த்து பாருன்னு சொல்றாங்க இல்லையா. ஐயா, இன்னைக்கு 30 வயசு 35 வயதிலும் திருமணமாகாம சில பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நினைச்சு வேதனைப்படுறது அவங்க வீட்டில் இருக்கிற அக்கா தங்கை அண்ணன் தம்பி, இவங்க தான் ஏன் வேதனைப்படுறாங்க, நண்பர்கள் கிடையாது. தன்னுடைய அக்காவுக்கு திருமணமாகலையேன்னு ஒரு தங்கை நாட்டுப்புற பாடல அழகா சொல்றாங்க பாருங்க. எத்தனை முறை வெக்கப்படுவா எங்க அக்கா, எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்க அக்கா, எத்தனை முறை காலில் விழுவா எங்க அக்கா, எத்தனை முறை கையெடுப்பா எங்க அக்கா. 10 வருஷமா பாடுபட்டு ஒரு 8 பவுனையும் சேர்த்து வச்சோம், 10 வருஷமா பாடுபட்டு ஒரு 8 பவுனையும் சேர்த்து வச்சோம். 10 பவுன் கேட்டு ஒருத்தன் பாதியில் ஓடிட்டானே, 10 பவுன் கேட்டு ஒருத்தன் பாதியில் ஓடிட்டானே. பட்டு புடவைய கட்டி பார்க்க 10 வருஷமா ஆசைப்பட்டா அக்கா, பட்ட மரமானா அதை பார்க்க சகிக்கலையே, பட்ட மரமானா அதை பார்க்க சகிக்கலையே. வேப்ப மரத்தையும் புளிய மரத்தையும் வீணாக கல்யாணம் செய்யறாங்க. என்ன பாவம் செய்தாலோ அக்கா எங்கி தவிக்கிறாளே, என்ன பாவம் செய்தாலோ அக்கா எங்கி தவிக்கிறாளே. எத்தனை முறை வெக்கப்படுவா எங்க அக்கா, எத்தனை வருஷம் காத்து கிடப்பா எங்க அக்கா. இப்படியெல்லாம் வருத்தப்படுறது என்னுடைய உறவுகள். ஐயா, வருத்தப்படுற அக்காவை பத்தி பேசினா நீ எழுந்திருக்கிற என்ன சமாச்சாரம்? இல்லைங்கய்யா, வெக்கப்படுறாங்கிறதுல எந்த பொண்ணியான்னைக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது? 1:30 மணிக்கு மத்தியானம் ஒரு உள்ள லொக்குடி லொக்குடி லொக்குடின்னு போச்சு வேகமா. ஒரு கிளவி அடிச்சு ஏன்டி என்னடி 1:30 மணிக்கு எங்கடி போறேன்னு, அடுத்த வாரம் கல்யாணம் கோச்சிங் கிளாஸுக்கு போறேன் அப்படின்னுச்சு. ஏன்டி இதுக்கு முன்னாடி கோச்சிங் கிளாஸ் நடத்துறாங்க அப்படின்னுச்சு. ஆமா, எப்படி வெக்கப்படுறது,
எப்படி கூச்சப்படுறதுன்னு நடத்துறாங்க. அப்படியே புருஷனை எப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறதுங்கிறதையும் காட்டுவாங்கடின்னுச்சு. வெக்கப்படுறாங்களாம். எத்தனை பிள்ளைங்கம்மா அப்படி வெக்கப்படுறீங்க இன்னைக்கு? எத்தனை முறை அவங்க அக்கா காப்பி போட்டாங்க, ஒரு முறையாவது ஒழுங்கா காப்பி போட்டு கொடுத்திருந்தா கல்யாணம் எப்பயா முடிஞ்சிருக்கும்யா? இது ஒண்ணும் அக்கா மேல உள்ள பாசத்துல பாடின பாட்டுன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்கிடாதீங்க. அக்கா கல்யாணம் ஆகி போயிட்டா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிருங்கிற ஐடியா இது. இதுல என்ன உறவு? ஐயா, இங்க ஒரு பாம்பு வந்தா நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? எல்லாரும் ஓடி போயிருவீங்க. ஆனா 25 வருஷமா கரும்பு காட்டுல சருகுகளுக்கு இடையே இருக்கிற பாம்புகளோட தான் எங்க அம்மா வேலை செஞ்சு எங்களை படிக்க வச்சிருக்காங்க. நான் 10 வயசா இருக்கும்போது எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அப்ப நானும் என் தம்பியும் 5வது 6வது படிச்சுட்டு இருக்கிறோம். எங்க அம்மா அன்னைக்கு துன்பத்தில் இருந்தப்ப அவர்களுக்கு ஆறுதலா இருந்தது நானும் என் தம்பியும்ங்கிற உறவு. ஐயா, 6ஆம் வகுப்புலேயே இறந்துட்டாரு. 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு லீவு விடுவாங்க. நான் அப்போ எங்கள் அம்மாவோட சேர்ந்து காட்டுக்கு வேலைக்கு போவையா. 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு லீவ்ல எல்லாம் ஜெராக்ஸ் கடைக்கு வேலைக்கு போயிருக்கேன். கல்லூரி படிக்கிற நாட்களில் பம்புகால பெட்ரோல் பல்க வேலை பார்த்துருக்கேன். ஐயா, டிடிஎட் படிக்கும் போது மில்லில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து தகப்ப இல்லாத பிள்ளைங்க இப்படி தரிகட்டு போயிருச்சேன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக வேண்டி நானும் என் தம்பியும் கஷ்டப்பட்டு படிச்சையா. ஒரு வேலைக்கு போனா எங்க அம்மா 2 வேலை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு ஃபீஸ் கட்டினாங்க. என்னுடைய உறவுகள் அன்னைக்கு எங்களுக்கு கை கொடுத்துச்சையா. அப்பா இல்லாம நான் கஷ்டப்பட்ட நேரத்துல என்னுடைய மாமா தன்னுடைய தங்க 25 வயதுலயே கணவனை இழந்துட்டாளே அப்படின்னு நினைச்சு என்னுடைய மாமா அன்னைக்கு கண்ணீர் வடிச்சாரு. ஐயா, இப்படி நான் கஷ்டப்பட்டு படிச்சும் கூட 200 மேடைகள்ல பேசி 80க்கும் மேற்பட்ட பரிசுகள் வாங்கி இருக்கிறேன் நான். இந்த கஷ்டத்துலையும் கூட எனக்கு கல்யாணம்னு ஒன்று செஞ்சு வச்சாங்க. எல்லாருக்கும் உங்க அண்ணன் அக்கா இவங்க தான் வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு என் தம்பி வேலை செஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாயா. அந்த திருமண வாழ்க்கையில என் தாய் 25 வருடம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் என் கணவர் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? உங்க அம்மா வந்து நடத்த கட்டவ ஒழுக்கம் இல்லாதவள்னு சொன்னாரையா. புருஷன் இல்லாதவ ஒழுக்கம் இல்லாதவளாதான் இருப்பாளா? புருஷன் இல்லாதவங்க ஒழுக்கமானவே வாழவே முடியாதையா. இதுதான் என்னுடைய கேள்வி. ஐயா, உங்க அம்மா மாதிரி தான் நீயும் இருப்ப, நீயும் ஒழுக்கம் இல்லாதவன் என் கணவர் சொன்னப்ப 3000 மாணவிகள் படிக்கிற கல்லூரியில என்ன சிறந்த மாணவியா தேர்ந்தெடுத்தாங்க. நான் ஒழுக்கம் இல்லாதவளா இருந்தா என்ன சிறந்த மாணவியா தேர்ந்தெடுத்திருப்பாங்களா? ஐயா, 20 வருஷம் பிறந்த வீட்டில் வாழ்றோம், 60 வருஷம் புகுந்த வீட்டில் வாழணும். என்னை பெற்றெடுத்த தாய் கட்பட்ட கஷ்டத்தை என் கண்ணு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். என் தாயை ஒழுக்கம் இல்லாதவன் சொன்ன வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி என் வீட்டில் வந்து நான் கண்ணீர் விட்டு நின்னப்போ எனக்கு இன்னைக்கும் ஆறுதலாக இருக்கிறது என்னுடைய உறவுகள். ஐயா, என்னுடைய உறவுகள். எந்த நண்பர்களும் என்னுடைய வாழ்க்கையில துன்பத்தில் பங்கெடுத்துக்கல. இன்னைக்கு நான் உயிரோடு நிற்கிறேன்னா அதற்கு காரணம் என்னுடைய உறவுகள் 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 தான். ஐயா, இன்னைக்கு அனாதை இல்லம் முதியோர் இல்லம்லாம் யாரால வருது? அனாதை இல்லம் முதியோர் இல்லங்கள் யாரால வருது? உறவால தான் வருது. இன்னைக்கு அதான் உண்மை. எங்கேயாவது நண்பரால் கைவிடப்பட்டவர்கள், நண்பரால் அனாதை இல்லத்துக்கு போனவர்கள் இருக்கா? யாரும் கிடையாது. உறவால வந்த கூட்டம் தான் இன்னைக்கு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது மாமனே சித்தப்பனே பெரியப்பனே. எவனாவது சொல்லுவான்? ஐயா, சொல்ல மாட்டான். அன்று போல் இன்பமாய் இன்று இல்லையே, அது ஏன் நண்பனே நண்பனே. அன்னைக்கு கல்யாணம் முடிக்காம இருந்த சந்தோஷமா இருந்த, இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் எங்கிட்டயா சந்தோஷம் வரும்? அது வாழ்க்கையில் இனி வரவே வராது. நட்புங்கிறது தூக்கணாங்குருவி கூடு மாதிரி அழகா பின்னி அந்த கூட்டை பார்த்தாலே அழகா இருக்கும். அந்த காத்துல அது ஆடுற அழகு இருக்கு பாருங்க ஐயா, அது ஒரு அற்புதமான அழகு ஐயா. இன்னைக்கு வீட்டில் கொண்டு போய் வச்சோம்னாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா உறவுங்கிறது காக்கா கூடு மாதிரியா, பூரா முள்ளாத்தான் இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், உறவுங்கிறது காக்கா கூடு மாதிரி, காக்கா கூடு மாதிரி, காக்கா கூடு.